வரவேற்கின்றோம். இன்று உங்கள் முகங்களில் தெரியும் சந்தோஷம் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அன்பு பகிர்வு மற்றும் மகிழ்ச்சியின் திருநாளாகும். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் ஒரே குடும்பமாக இந்த விழாவை கொண்டாடுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அழகான கலை நிகழ்ச்சிகள், சிறப்பான நடனங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அனைவரும் மகிழ்ச்சியாக கலந்து கொள்வோமா? இறைவனுக்கு நடனம் நடைபெற உள்ளது. இந்த இறைவனுக்கு நடனம் இறைவனின் அருளையும் அமைதியையும் நம் அனைவரின் மனதுக்குள் கொண்டு வரும் ஒரு அழகான நிகழ்ச்சி. இறைவனுக்கு நடனமாட நம் மறைக்கல்வி மாணவி ஜோஷிபா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 30 முதல் 35 வரை. வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்மேல் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. அற்புத குழந்தை இயேசுவே, இதோ இந்த அழகான அற்புதமான மாலை பொழுதை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. கட்டாந்தரை கடவுளின் பிறப்பிடமாக அமைய சாணமும் சகதியும் சந்தனமாய் நறுமணம் வீச வான தூதர்களும் வான சாஸ்திரங்களும் வாழ்த்து கூற ஆயனும் ஆறுகளும் ஒன்றாய் இணைய வைக்கோல் விலங்குகளுக்கு விருந்தாக மாபரன் மானிட பாவத்திற்காக பிறந்தார். அற்புத குழந்தை இயேசுவே, உம்முடைய பிறப்பு எங்களுக்கு மீட்பை தந்தது. உம்முடைய பிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அதே மகிழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்தருடும். சிறப்பாக இங்க இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நிறைந்த எதிர்காலத்தை தந்தருடும். அற்புத குழந்தை இயேசுவின் அன்பும் அருளும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் இறைவாசை வழிபாட்டின் வழியாக இறையாசிரை பெற்று தந்த என் மறு சகோதரர் பென்னி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். குடும்பத்தை தந்தை எவ்வாறு தாங்கி பிடித்து வளர்க்கிறாரோ அவ்வாறே பங்கு என்ற குடும்பத்தை நம் பங்கு தந்தை வளர்க்கிறார். இன்று இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியினை தலைமை தாங்கி நடத்த இருக்கும் நம் பாசமிகு அருட்தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் வரவேற்க நம் பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மகிழ்ச்சியான இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது நம்முடைய விழா, நம்முடைய பிள்ளைகளின் விழா. ஞாயிறு மறைக்கல்வி படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய திறமைகளை நடனத்தாலும் நாடகத்தாலும் நாம் முன் வைக்கின்றார்கள். இவர்களை உற்சாகப்படுத்துவோம். நிறைய பெற்றோர்கள் நம் பங்கிலே ஞாயிறு மறைக்கல்விக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவதில்லை. ஆனால் பிள்ளைகளை அனுப்பி ஞாயிறு மறைக்கல்வியில் வகுப்பிலே விசுவாசத்தை விசுவாசத்தில் வளரவும் தன்னுடைய பிள்ளைகள் திறமையை வளர்த்துக் கொள்ளவும் இது நிச்சயமாக பயன்படும். எனவே நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு யாரை அழைப்பது? பங்கு பேரவை செயலாளர் துணைத் தலைவரிடம் சொன்னார், விஐபி யாராவது சீஃப் கெஸ்ட் அழைங்க. நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய பங்கில் எத்தனையோ சீஃப் கெஸ்ட், நிறைய கெஸ்ட் இருக்கிறாங்க. நம்முடைய பங்கில் இருக்கிற துறவர இல்லங்கள், கார்மேல் சோகத்திற்கிற கார்மேல் தியான மையம், எம்எஸ்எஃப்எஸ் ஃபாதர்ஸ் வைத்திருக்கிற நலன், அப்புறம் அமலா ஆங்கில பள்ளி, அமலா தமிழ் வழி பள்ளி, அக்ஸீலியம், டான் போஸ்கோ, இப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால இவர்கள் அனைவரையும் அழைத்து நம்முடைய பங்கின் சார்பாக நன்றி சொல்ல விரும்பினோம். இப்பொழுது சகோதரி மேரி, கர்மிரனா, ஆனி இருவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வழக்கம் போல லேட்டாக நினைக்கிறேன். எனவே இந்த துறவர இல்லங்களுடைய தலைமைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களை அன்போடு வரவேற்று நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக அருட்தந்தை ஸ்டீபன் அவரை அறிமுகப்படுத்த தேவையில்லை.
திருநெல்வேலிக்கு அல்வா கொடுப்பது போல அவரை அறிமுகப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பகுதியில் இந்த தியான மைய வழியாக ஒரு விசுவாச புத்துணர்ச்சி, ஆன்மீக மறுமலர்ச்சியை கொண்டு வருகின்ற அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்களை எங்கள் அனைவரின் பெயராலே கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். நம்முடைய குழந்தைகள் அவர்களுக்கு கொண்டாடி கொடுக்கிறார். அடுத்து இந்த இடமிருந்து பலம் போலாம். அருட் சகோதரி ஆனி பிரசில்லா அமலா தமிழ் வழி விமலபுரம் என்கிற பள்ளியினுடைய அந்த இல்லத்தினுடைய தலைவி அவர்களை அன்போடு கரங்களை தட்டி வரவேற்கும். அடுத்து நம்முடைய அக்ஸீலியம் தன்னுடைய சுப்பீரியர் சகோதரி அமலா அவர்களை கரங்களை தட்டுங்க. எதுக்கு கையோடு வந்து இருந்தால் கைகளை தட்ட போயிட்டான். அடுத்து சகோதரி மேரி கார்மெலினா அமலா ஆங்கில பள்ளி அந்த காலனுடைய சுப்பீரியர். அடுத்து இன்றைக்கு நம்மோடு இருந்து நமக்கு பாவசிந்தம் கேட்டு இந்த மகிழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற நம்முடைய மூத்த குரு தந்தை அருள்சாமி அடிகளார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து, அது என்ன பொன்னாடைன்னு சொல்ல விரும்பவில்லை, சிறப்பு ஆடை அணிவித்து அவர்களை வரவேற்று நம்முடைய குழந்தைகளுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது நாங்கள் யாரும் குறுக்கே இருக்க விரும்பவில்லை, கீழே போய்விடுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து கலம் கட்டுவார்கள். நன்றி. புதிதாய் பூத்த பூக்களின் வாசம் இந்த தேசம் முழுவதும் வீசும். இந்த பூக்களை சுற்றி ஆடும் பட்டாம்பூச்சிகளை போல் நடனமான அமலாப்பள்ளி பட்டாம்பூச்சிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
இசைக்கு மயங்காத உயிர்கள் இவ்வுலகில் உண்டோ? பூத்திருக்கும் பூக்களின் மீது கொட்டும் மலைசாரல் போல் இயேசு பிறப்பின் மகத்துவத்தை பாடி உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்து வருகிறார்கள் என் மறைக்கல்வி இளங்குயிர்கள். பாதையில்
கண்களுக்கும் செவிகளுக்கும் இதயத்துக்கும் மட்டுமல்ல, உணர்வுகளுக்கும் இதமளிக்கும். இயேசுவின் பிறப்பை வரலாற்று வடிவமைக்க வருகிறார்கள் என் மனைக்கல்வி சிறு பிள்ளைகள். யூதேயாவின் ஒரு நகரம் சரித்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் தன் பெயரை எழுதப்பட போகின்றது என்று தெரியாமல் உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த உறக்கத்தின் விடியலிலே ஒரு அரசன் பிறந்தார். அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது கடவுளின் அருளால். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் மக்களை தம் பாவங்களிலிருந்து மீட்பார். மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்கம் முன்பம் தந்து போல எங்கிடும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
எளிய வடிவில் குடிலில் பிறந்தார் வாங்க வணங்கிடுவோம். அன்னை மரியின் வடியில் தவழும் இயேசுவை வணங்கிடுவோம். அவர் வானம் புகழ பூமி மகிழ மண்டபம் வந்து விட்டார். வாங்க பாட்டி போற்றிடுவோம். மாந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். எருசலேமில் இருந்து வந்திருக்கும் ஞானிகளே, யாம் அறிவோம் உம் அறிவுத்திறனையும் உம் வேத ஞானத்தையும். நீயே சொல்கிறீர் யூதேயாவின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று. அது உண்மையாகவே இருக்க வேண்டும். காலங்களை கணக்கிடுவதில் உம்மை விட வல்லவர் யார்? நன்று நன்று, எல்லாம் நன்று. நீங்கள் சென்று அவரை கண்டு வணங்கி வாருங்கள். தாங்கள் திரும்பி போகும் வழியில் என்னை சந்தித்து என்னிடம் முழு தகவல்களை சொல்லி செல்லுங்கள். நான் சென்று அவரை வணங்கி வருகிறேன். சென்று வாருங்கள். நன்றி அரசே, நாங்கள் விடைபெறுகிறோம். We are blessed to have a distinguished personality among us today. At this meaningful moment, I respectfully invite our Honorable Chief Guest, Reverend Father Stephen, to come forward and deliver the Christmas message. May I request you, dear Father, to please preach and share your Christmas message with us. சிறப்பு விருந்தினர்களே, இன்றைய
விழா கொண்டாடுகின்ற மாணவ செல்வங்களே, தர்மபுரி சொந்த மக்களை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். உங்களுக்கு குட்டி பிரசங்கம் வேணுமா, பெரிய பிரசங்கம் வேணுமா? எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, சாமி பிரசங்கமே வேண்டாம், ப்ரோக்ராம் பார்க்க தான் வந்திருக்கிறோம். எனக்கு தெரியும், நான் சின்னதிலே இருந்து எங்க பங்கில் இருக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட நேரடியில் யாராவது பிரசங்கம் வைக்க வந்தால் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், யாரும் கவனிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன், என்னைக்கு எனக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சா நான் பிரசங்கம் வைக்க மாட்டேன். கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் மனிதனான பிலிப்பிய புத்தகம் சொல்கிறது, கடவுள் தன்னை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தன்னை தாழ்த்தி கொண்டு அடிமையாக மாறிவிட்ட இயேசு கிறிஸ்துவ கொண்டாடுகிற நாளில் இன்னைக்கு நம்ம சுற்றி பார்த்தா ஒவ்வொருத்தரும் உட்கார அந்த ஸ்டைலு, பார்க்குற பார்வை, பேசுற பேச்சலை பார்த்தா இவர் அம்பானிக்கு தம்பின்னு தோணும். என்ன கத்து தெரியுமா, என்ன ஸ்டைல் தெரியுமா, என்ன பேச்சு தெரியுமா? அன்பர்களே, எல்லாரும் பெரிய பெரிய ஆளுகளாக மாற முயற்சி பண்ணும் பொழுது பெரிய ஆளு சின்ன ஆளா மாறியதுடைய ஒரு விழா தான் கிறிஸ்துமஸ் என்பது. அதனாலே மனிதனானது மட்டுமல்ல, மனித தன்னை விட்டு வெறும் கோதுமை அப்பமாக மாறிவிட்டார். எங்கெல்லாம் யாரெல்லாம் தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுள் வடிவத்தில் வருகின்ற மக்கள் தான். கிறிஸ்துமஸ் சிந்தனை இதுதான். இனியுள்ள காலமாவது நம்மை தாழ்த்திக் கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்மளோட மேக்கப் கொஞ்சம் கம்மி பண்றது, நம்ம காஸ்ட்லியான ட்ரெஸ் கொஞ்சம் கம்மி பண்றது, ரொம்ப பெரிய சுஷுவும் செருப்பும் பயங்கர இங்கிலீஷ் பேசுற பேச்சை குறைச்சு கொஞ்சம் சாதாரண மனிதனா மாற முயற்சி பண்ணால் கடவுள் தன்மை நமக்குள்ள வர தொடங்கும். இந்த சிந்தனையோட கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிறுத்துகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். We extend a heartfelt thanks to our esteemed chief guest, Reverend Father Stephen, for a grateful Christmas message. Thank you, dear Father. அடுத்ததாக மேரியை குளிர்ந்த பனித்துளிகளால் மென்மையாக அலங்கரிக்கப் போகிறார்கள். ஜெல்லென்ற வெண்பனி என்ற பாடலுக்கு அழகிய நடனத்தை வழங்க வருகிறார்கள் எங்கள் பாசமிகு மறைக்கல்வி தேவதைகள்.
அனைவரும் ஒரு இனிமையான பாடலை கேட்போமா? பாடல்களை பாட என் பங்கு பாடல் குழுவினரை அன்போடு அழைக்கிறேன்.
பாடல்களை பாடிய என் குழந்தைகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இயேசு பிறப்பின் சிறப்பு நடனம் மூலமாக காட்ட போறாங்க. அன்பென்ற மலையில் நம்மை நனைய வைக்க என் பங்கு குழந்தைகளை அன்போடு வரவேற்கலாமா?
you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Thank you for the grateful and energetic performance. It was very enjoyable. அதிகாரில எல்லாம் என்ன செய்வாங்க? தூக்குவாங்க. ஆனா இவங்க அதிகாரிலே வாழ்றதுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம பாய் அத நடனமா ஆட போறாங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாம் ரெடியா? கிறிஸ்மஸ் கொண்டாடிடுவோமா? அதான் மேலத்தை. பாலகன தேடி அந்த மாரடையும் தொழுவத்த நாடி அதிகாலையில பாலகன தேடி அந்த மாரடையும் தொழுவத்த நாடி அன்னை மாறி மடி மேலே மரபாக உறங்குகிற சிங்கார சீலன பார்க்க அன்னை மாறி மடி மேலே மரபாக உறங்குகிற சிங்கார சீலன பார்க்க இவரே வெளிச்சம் இவரே சத்தியம் இவரே நித்தியம் இவரே நிச்சயம் கச்சை கட்டி ஆடுங்கடி ஒயிலாட்டம் கால் மாறி ஆடுங்கடா சிலம்பாட்டம் அந்தலமே மயங்குதடி மயிலாட்டம் எட்டு திசை எதிர்மென்ற வரையாட்டம் அலையில பாலகன தேடி அந்த மாடடையில் தொடுவத்த நாடி அலையில பாலகன தேடி அந்த மாடடையில் தொடுவத்த நாடி பாடுதேவர் ராசா உவர் சொல்லுவாக்கு செய்தி ஈசாயின் புலியே உன்னத மாணவரே ஆசையெல்லாம் நிறைவேற காரியமும் செய்துள்ள ரசமக ரசவரவே ரசமக ரசவரவே ரசமக ரசவரவே ரசமக ரசவரவே அதிகாலையில பாலகன தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அன்னை மறை மடிவே மறுவாக ஒரு சிங்கார சீரன பார்க்க அன்னை மறை மடி மேலே மறுவாக ஒரு சிங்கார சீரன பார்க்க Happy Christmas, Merry Christmas, Happy 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 Christmas, 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 Happy Christmas. சிறப்பு விழாவினை சிறப்பிக்க இல்லங்கள் தோறும் சென்று பாடல் பாடிய குழுவினருக்கு பரிசு வழங்கப்படுகின்றது. பரிசுகளை வழங்க பங்கு தந்தை அவர்களை அன்போடு வழங்குகின்றோம். அன்பார்ந்தவர்களே, டிசம்பர் 1 தேதி ஆரம்பித்த இந்த கேரள் வீடுகள் தோறும் இதற்கு நிறைய பேர் ஒத்துழைத்தார்கள். அருள் சகோதரர் பெனி டீக்கன் மற்றும் நிறைய பேர் ஒத்துழைத்தார்கள். அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றி. எனவே அருள்சாமி அவர்களை மேலே வந்து அந்த வீடுகளுக்கு கேரள் சென்றவர்களை அவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இப்பொழுது பெயர்கள் படிக்கப்படுகிறது. தயவு செய்து இந்த கேரளத்தில் பங்கு பெற்றவர்கள் வேகமாக வர வேண்டும். நேரம் கருதி திரு ஜானி, திரு ரெக்ஸ், திரு சுந்தரராஜ், திரு மரிய சுசை, திரு சூசைநாதன், திரு சேசுராஜா, திரு சார்லஸ், திரு அமன்ராஜ், திரு ராஜன், திரு ஜான், திரு மைக்கேல்,
திரு ஃபெலிக்ஸ், திரு டேவிட், திரு கென்னடி, திரு ஜோன்ஸ், திரு லூர்து, திரு அமிர்தம், திரு பிரான்சிஸ். ரொம்ப ஓர வச்சுனா பங்குசாமியாருக்கும் நீங்களுக்கு பரிசு இல்லை. நன்றி. தேங்க்யூ ஃபாதர். அருமையாக நடனமாடிய என் மறைக்கல்வி மாணவர்களுக்கும் இப்போது அழகும் உணர்வும் கலந்து ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸை காண இருக்கின்றோம். இந்த நடனம் பாரம்பரியத்தின் இனிமையையும் நவீனத்தின் அழகையும் ஒன்றாக கொண்டது. அந்த நடனத்தை கண்டுகளிப்போமா? ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപണി തരണം അടിയങ്ങൾ നിന്റെ മുന്നിൽ ഒരു മനമോടെ തിരുനാഥ ശരണം ശരണം മമ ഗുരുവേ കൃപണി തരണം അടിയങ്ങൾ നിന്റെ മുന്നിൽ ഒരു മനമോടെ നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ ഞാൻ തിരുസന്നിധി കൈതൊഴുന്നിതാ നല്ല ദൈവമേ നന്ദിയോടെ ഞാൻ തിരുസന്നിധി കൈതൊഴുന്നിതാ.
எவரி சண்டே. பாதி பேர் அனுப்புறத ஆடின பொண்ணு தான் திடீர்னு இன்னைக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. அது வன்மையாக கண்டிக்கிறேன். அதுக்கு முறை அப்படி நடக்கக்கூடாது. இந்த ஆண்டு கேட்டரிங் கிளாஸ் 3 வகுப்புகள் 3 சகோதரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமை. எனவே சிஸ்டர் அமலதீபா மேடைக்கு வரவும், ஆன்சி மேடைக்கு வரவும், அப்புறம் அமல நாயகி அமலானே வருது, நீங்களும் அமலாம் மேடைக்கு வரும்படி அன்போடு வேண்டிக்கிறேன். அடுத்தது ஸ்டீபன் அவர்கள் மேடைக்கு வந்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டும்படி அன்போடு வேண்டிக்கிறேன். கைத்தட்டா உங்க பிள்ளைக்கு ஆள் பதிலுக்கு கைத்தட்டுங்க. ஆளை வைக்கிறவங்க இவங்க. அடுத்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவிலும் இந்த பரிசு டோக்கன் வந்து விற்பனை செய்யப்படும். கேரட் பாடும்போது 100 ரூபாய் எடுத்துட்டு இருந்தாங்க. அது குழந்தைங்க இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க, குழந்தைங்க அமெரிக்காவிலும் வாங்கிக்கிறாங்க, குழந்தைங்களாம் பெரியவங்களா இருந்தால் கூட வாங்கிக்கிறாங்க. அதோட இந்த முறை மறைக்கல்வி மாணவர்களுக்கு மட்டும்தான் அதுவும் இலவசம் சொல்லி அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ பங்கு பேரவைக்கு முன்னாடி கேட்டார்கள், அதுக்கு ஆந்திர செலவு யார் செய்வா, நீங்கள் இலவசம் சொல்லிட்டீங்கன்னு. ஆனால் சிலரை அன்போடு அணுகினேன். அவர்கள் உதவி செய்தார்கள். திருவாளர் பெண்கள் சுலோமினா 5000 ரூபாய் கொடுத்தார்கள். டேனியல் மாதிரி இருக்கிறாரா, போயிட்டாரா, அவர் வழியாக 5000 தான். அது தென்னேரி நகர் அருள்நாதன் தெரேசா, அருள்நாதன் தெரேசா, அருள்நாதன் ஓடிவா டிஎஸ்எஸ் சில 2000 கொடுத்தார். மற்றபடி 2000 அன்பளிப்பாக இருந்தது. அதை வைத்துதான் பிள்ளைகளுக்கு இலவசமாக பரிசு கொடுத்தார். நன்றி. இறுதியாக நன்றி உரைக்கு வந்திருக்கின்றேன். இந்த குழந்தைகள் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிய அருட்சகோதரி அருட்தந்தை ஸ்டீபன் அவர்கள், அருட்தந்தை ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள், அருட்தந்தை செபாஸ்டின் எம்எஸ்எஸ் அவர்கள், அருட்சகோதரி மேரி கார்மிலன் அவர்கள், அருட்சகோதரி அமலா, அருட்சகோதரி ஆனி பிரிசல் அவர்களுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த சார்பாக, பங்கு தந்தையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த மறைக்கல்வி மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைந்து சிறப்பாக வழிநடத்திய நமது அருட்சகோதரிகள், அருட்சகோதரி அமலதீபா, அருட்சகோதரி அமலநாயகி, அருட்சகோதரி ஆன்சி அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாக கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த விழா சிறப்புற வழிநடத்திய நம்முடைய அருட்சகோதரர் பென்னி அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய பங்கின் வேதியர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த விழாவை வழிநடத்தினார். அவருக்கும் நம் பங்கு தந்தையின் சார்பாக நன்றிகள். அடுத்ததாக இன்று எம்சி வழங்கிய செல்வி டிக்ஸி, செல்வி மெர்லின் அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாக நன்றிகள். அடுத்ததாக இந்த விழா இவ்வளவு சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த குழந்தைகள் இங்கு வந்து இவ்வளவு சிறப்பாக ஆடி இருக்க முடியாது. அந்த பெற்றோர்களுக்கு மிக சத்தமாக கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஒருவரை விட்டுவிட்டோம். அவர்தான் இந்த விழாவின் கதாநாயகர். யார் என்று சொன்னால் நமது பங்கு தந்தை. உண்மையிலே காலையில் நான் திருப்பலி கருத்துக்கள் எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மூத்த தலைமை ஆசிரியர் என்னிடத்தில் வந்து, தம்பி பிரான்சிஸ், இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளையோரை யாரும் ஆன்மீகத்தில் வழிநடத்துவதில்லை, இன்றைக்கு இளையோரை விட்டுவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான்
அப்போதுதான் நான் நினைத்து பார்த்தேன், பங்கு தந்தை ஸ்ட்ரிக்டாக இந்த பரிசு கூப்பன்ல மறைக்கல்வி மாணவர்கள் மட்டும்தான் இந்த பரிசு கூப்பன் வழங்கப்படும் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் நம்ம பங்கு குழந்தைகள் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் பாருங்க. நம்ம பங்கு குழந்தைகள் ஆன்மீக ரீதியாக வளர வேண்டும் என்று அக்கறை உள்ளதால்தான் அவர் நீங்க திட்டிருக்கலாம், என்ன திட்டிருக்கலாம், ஏன்னா பரிசு கூப்பன் கொடுக்க மாட்டேங்காங்க, வருஷம் கொடுக்குறாங்க, நீ கொடுக்க மாட்டேங்க. அது முக்கியம் கிடையாது. உங்கள் குழந்தைகளை ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அக்கறை என்ற நோக்கத்தோடு தான் அவர் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பங்கு தந்தை அவர்களுக்கு மிக சத்தமாக கரவொலி எழுப்பி அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி வாய்ப்பு வழங்கினதற்கு நன்றி. நன்றியுரை வழங்கிய சகோதரர் பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி. ஒரு சின்ன திருத்தம், இவங்க 2 பேரும் எம்சி பண்ணாங்க, பேரை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அதனால வருத்தப்பட வேண்டாம். பேர் சொல்லுவாரா? கேத்ரின் ஐக்லா சொல்லு. கேத்ரின் சொல்லியிருக்காங்க. எங்கள் அனைவருக்கும் நன்றி உரை வழங்கிய பிரான்சிஸ் அங்கிளுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து ரசித்தது எல்லாம் சிறு பிள்ளைகளின் நடனம், நாடகம், பாடல் எல்லாம் அருமையோ அருமை. இப்போது நம்ம பங்கு இளைஞர்கள் தங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை ஆட வராங்க. கரவொலி எழுப்பி அவங்க எல்லாம் வரவேற்போமா? நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். என்னவா? அட ஆமாக்கா, உங்களை கிறிஸ்துமஸ் அதான் கூப்பிட வந்திருக்கேன். வந்துங்க, வருஷம் கிறிஸ்துமஸ்னே சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க. ஆனா அந்த கிறிஸ்துமஸ்கான நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே, அதை கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸ சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். நேரத்துல கண்குளிர் வேளையில பானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. நேரத்துல கண்குளிர் வேளையில பானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. அதிகாரோ பல கொடி போக செய்தி புவிய குடிச இருந்தாதையா உள்ள இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. நீங்களாச்சும் பரவாயில்லக்கா, கிறிஸ்துமஸ்னா என்னடி இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க? மித்தவங்கெல்லாம் கிறிஸ்துமஸ்னாவே கேக்குதான்னு கேக்குறாங்க. எங்கம்மா கேக்குதா இல்ல, கேக்குதா, பிரியாணி தா, பலகாரத்தான்னு கேக்குறாங்க. ஆமா, அப்புறம் கிறிஸ்துமஸ்னா இது இல்லாமையா?
സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിലൊരാരോമം ഉയർന്നല്ലോ. அடுத்து 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். டீக்கன் பெனி சிஸ்டர் மேல வாங்க பரிசு கொடுக்க, அவரும் வேதியர் 2 பேர் பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல கேரன்ஸ் எல்லாம் சிறப்பாக நடத்தினார்கள். அவர்களுக்கு வங்கியின் சார்பாக நன்றி, கரங்களை தட்டுவோம். எந்த ஊர்ல பிறந்தாரு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது நடனம் போல சொல்ல வராங்க நம் மறைக்கல்வி மாணவர்கள். நமக்காக ஒரு பாரதர் பிறந்தார், நாமத்தை என்னால் பாடிடுவோம். நமக்காக ஒரு செய்திட வந்தார், நாமத்தை என்னால் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதன் மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருளின் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகர். அழகா இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார்.
கொண்டாடலாம் நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்றுகிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. Christmas, wish you a Merry Christmas and a Happy New Year. Wish you a Merry Christmas and a Happy New Year. இப்போது நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கிறிஸ்துமஸ் தாத்தா நடனம் வரப்போகுது. நமக்காக டான்ஸ் ஆடி கிஃப்ட் தர போறாரு. கிஃப்ட் வாங்க நாங்க ரெடி, நீங்க ரெடியா? பாட்டு பாடு பாடலே பிறந்த நாளே நீ சந்தோஷமாடு கொண்டாடுவோம் பாடலாம் பாட்டு பாடி ஆட்டமாடி பாடு பாலடி பிறந்த நாளே நீ சந்தோஷம்
சந்தோஷமா Happy Christmas கொண்டாடுவோம் வாங்க Merry Christmas Merry Christmas சொல்லிடுவோம் வாங்க எல்லோருக்கும் செய்தி நம்பால பிறந்த செய்தி இதை கொண்டாடுவோம் வாங்க இனி கொண்டாடலாம் இந்த எல்லோருக்கும் செய்தி நம்பால பிறந்த செய்தி இதை கொண்டாடுவோம் வாங்க இனி கொண்டாடலாம்